குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வீடியோ போட்டாலும் எப்படி போட்டாலுமே வியூஸ் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரும் வர மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு கவலையாக இருக்குது. என்ன பண்ணலான்னா, இப்போ எப்படின்னா நம்ம எடுக்கிற வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணோம்னா அது மூலிமா நிறைய வியூஸும் அதிகரிக்குது, சப்ஸ்கிரைபரும் வர்றாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி சொல்கிறேன். சரிங்களா? ஃபுல்லாக பாருங்கள். போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பை எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு கீழே வந்து யூன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கிளிக் பண்ணியாச்சா? அடுத்து என்ன பண்ணுறீங்க, வியூ சேனல் இருக்கா, மேலே வியூ சேனல் இருக்கா, அந்த வியூ சேனலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சா? ஓகே. அடுத்து வந்து மேனேஜ் வீடியோஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ அதை கிளிக் பண்ணியாச்சா? அடுத்து வந்து அதில் வந்து வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் அப்படின்னு இருக்குல்ல, போஸ்ட்டுன்னு. இப்போ நம்மளுக்கு வீடியோ போடணுமா இல்லை ஷார்ட்ஸ் போடணுமா, எதை நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதனால் வீடியோ கிளிக் பண்ணுறேன். அதில் ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணியாச்சா? அதில் இந்த லாஸ்ட்டில் வந்து சைடில் 3 டாட் வச்சுருப்பாங்க. எல்லா வீடியோக்குமே 3 டாட் வச்சுருப்பாங்க. அப்படியா? அந்த டாட்டில் எந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? கிளிக் பண்ணியாச்சா? அதில் வந்து ஷேர் வீடியோன்னு வருதா? ஓகே. அந்த ஷேர் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சா? அடுத்து காப்பி லிங்க்குன்னு வருதா? அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? கிளிக் பண்ணியாச்சா? அடுத்து அது காப்பி ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து நம்ம கம்யூனிட்டி டேப் எங்கே இருக்குன்னா, இந்த வியூ சேனல்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணோம்ல, அதுலேயே கீழே வீடியோஸ் ஷார்ட்ஸு லைவ் அப்படின்னு இருக்குல்ல, அது லாஸ்ட்டில் பாருங்கள் கம்யூனிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சா? அடுத்து அதுலேயும் கீழே வந்து பென்சில் மார்க் மாதிரி ஒன்று கொடுத்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பென்சில் மார்க்கு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. அதை கிளிக் பண்ணோன்னே அடுத்து வந்து என்னென்னா, நம்ம என்ன கொடுக்க போகிறோங்கிறத அதில் வந்து போஸ்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது பிளாக் கலராக இருக்கும் போர்டு. ஓகே. கிளிக் பண்ணிட்டீங்களா? அதுக்கு கீழே பாருங்கள், நம்ம வந்து எதை காப்பி பண்ணி வச்சுருக்கோமோ அதை HTTPS அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா? ஓகே. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சா? ஓகே. கிளிக் பண்ணோன்னே நம்ம அந்த பிளாக் கலராக இருந்துச்சுல, அதில் போஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து மேலே வந்து போஸ்ட்டுன்னு இருக்கா, அதை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேவாயிடும். ஓகேவா? கிளிக் பண்ணியாச்சா? ஓகே. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த வீடியோ இப்போ நம்ம என்ன வீடியோ போடணும்னு நினச்சோமோ அது போஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைக்கி அந்த வீடியோவுக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்கு, சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதாவது வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே இப்போ கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் அதிகரிக்கும், சப்ஸ்கிரைபரும் அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.